வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்னைக்கு வீடியோவில் வீட் பிஸ்கட் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். 4 டீஸ்பூன் அளவுக்கு பட்டரை நான் உருக்கிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சிட்டு கையில் பிடிச்சு பாருங்கள். நல்லா பிடிக்கிறதுக்கு வரணும். இந்த மாதிரி ஊற்று விட்டால் நல்லா உதிர்ந்து வரணும். இந்த பக்குவம் தான் கரெக்டான பக்குவம். காய்ச்சி ஆற வச்ச பால் நான் 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சாச்சு. 1 ஹவர் நல்லா ஊறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ கொஞ்சமாக நம்ம மாவு எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவுக்கு இப்போ நேராப்பில் நல்லா உருட்டிக்கோங்க. கொஞ்சமாக மாவு தடவிட்டு, ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது, நல்லா திக்னஸாக இருக்கணும். அப்போ தான் பிஸ்கட்டுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒரு டப்பா மூடி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மூடியில் வச்சு இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்புக்கு நம்ம பண்ணிக்கிடலாம். பசங்க நல்லா சாப்பிடணும்னு ஆசையாக சாப்பிடணும்னா ஸ்மைல் மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு எந்த டிசைன் வேணுனாலும் பண்ணிக்கோங்க. நான் எல்லா மாவுகளையும் செஞ்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா சூடாக இருக்குது. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ 2 போட்டு பொரிச்சு எடுத்துக்கிற போகிறேன். இப்போ 2 பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ மீதம் இருக்க மாவுகளையும் இந்த மாதிரி போட்டு எடுத்துடலாம். சூப்பரான கோதுமை பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு தட்டில் சர்வ் பண்ணிக்கிடலாம். சூப்பரான ஹெல்த்தியான கோதுமை பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.